புதுச்சேரியில் மேலும் ஒரு சிறுமிக்கு HMPV வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் 5 வயது சிறுமி HMP வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று நலமுடன் வீடு திரும்பினார். காய்ச்சல் காரணமாக மேலும் ஒரு 5 வயது சிறுமி அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவருக்கும் HMP வைரஸ் பாதிப்பு உறுதியாகியுள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி சுகாதாரத்துறை வெளியிட்டிருக்கும் அறிவிப்பில், ஜிப்மர் மருத்துவமனையில் கடுமையான காய்ச்சல், இருமல், சளி போன்ற அறிகுறிகளுடன் 5 வயது சிறுமி அனுமதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த சிறுமியின் இரத்த மாதிரிகளை பரிசோதனை செய்ததில் அவருக்கு HMP வைரஸ் தொற்று பாதிப்பு இருப்பது உறுதியாகியிருப்பதாகவும், தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் அச்சிறுமி நலமுடன் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தொற்று பரவுவதை தடுக்க அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருப்பதாக புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை இயக்குநர் மருத்துவர் ரவிச்சந்திரன் தெரிவித்துள்ளார். பொங்கல் பண்டிகையை ஒட்டி திண்டுக்கல் மலர் சந்தையில் மல்லிகை பூ விலை கிலோ 3500 ரூபாயாக உயர்ந்துள்ளது. கூடுதல் தகவலுடன் நம்முடைய செய்தியாளர் சங்கர் விவரம் என்ன? தேவப்பிரியன், தற்பொழுது பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் மாநகராட்சிக்கு சொந்தமான மலர் சந்தையானது செயல்பட்டு வருகிறது. இந்த மலர் சந்தையில் திண்டுக்கல் மாவட்டத்தை சுற்றி உள்ள ஆத்தூர், நிலக்கோட்டை, சின்னாலப்பட்டி, நரசிங்கபுரம், வெள்ளோடு உள்ளிட்ட பல பகுதிகளில் பூக்களை விவசாயிகள் விவசாயம் செய்து வருகின்றனர். இங்கு விளையக்கூடிய பூக்களை தினசரி இந்த பூச்சந்தையில் விற்பனை செய்யப்படுவார். இங்கு வரக்கூடிய பூக்களை செஞ்சை, சென்னை, தாராபுரம், கோவை, திருப்பூர், மணப்பாறை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள் மட்டுமின்றி கேரளா போன்ற வெளி மாநிலங்களுக்கும் இந்த பூக்களை வியாபாரிகள் தினசரி வாங்கி செல்வர். தற்பொழுது திண்டுக்கல் மாவட்டத்தில் தொடர் மழை மற்றும் பனி பொழிவு காரணமாக இந்த பொங்கல் திருநாளுக்கு 70 டன் பூக்கள் வருகை தரக்கூடிய இடத்தில் வெறும் 45 டன் பூக்களை வருகை தந்துள்ளது. இதனால் தேவைகள் அதிகரித்து காணப்படுவதால் இந்த மலர் சந்தையில் இன்னைக்கு 1 கிலோ மல்லிகை பூவானது 3500 ரூபாய்க்கும், முல்லை பூவானது 2000 ரூபாய்க்கும், ஜாதிப்பூ 1300 ரூபாய்க்கும், முல்லைப்பூ 2000 ரூபாய்க்கும், காக்கரட்டான் 1600 ரூபாய்க்கும், சம்மங்கி பூ 350 ரூபாய்க்கும், 30 ரூபாய் முதல் 40 ரூபாய்க்கு விற்பனையான சாமந்தி பூங்கிறது 120 ரூபாய். அதாவது மலர் சந்தையில் பூக்களின் வரத்துகள் குறைந்து காணப்பட்டு பொங்கல் திருநாளுக்கு பூக்களின் தேவைகள் அதிகரித்து காணப்படுவதால் பூக்களின் விலைகள் அனைத்துமே கூடுதலாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த பூக்களின் விலை அதிகம், பூக்கள் வரத்து குறைந்து காணப்பட்டாலும் விலைகள் அதிகரித்து விற்பனை செய்யப்பட்டு வருவதால் இந்த விவசாயிகளும் வியாபாரிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தேவப்பிரியன், தகவலுக்கு நன்றி சங்கர்.